ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கடை பணியாளர்கள் நியமனம் பண்ண போகிறோம், எப்போ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள். ஸோ நீங்கள் கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இதுவரை 3 கட்டங்களாக கூட்டுறவுத்துறை சார்பில் 12,500 பேர் மாவட்ட ஆட்சேர்ப்பு மையங்களில் இந்த துறையில் புதிதாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதை போல இப்பொழுதும் 4ஆம் வட்டத்தை தொடர்ந்து கூட்டுறவுத்துறையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட இருக்காங்க. ஸோ தேர்வுகள் அனைத்துமே முடிஞ்சாச்சு. ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகளை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே எதிர்பார்க்குறாங்க. இதில் சிஎம் செல்லுடைய ரிப்ளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படி ஒரு சிஎம் செல் ரிப்ளை கொடுத்துருக்காரு, அதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாவட்ட வாரியாக ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வெளியிடுவாங்களா, இல்லை எதன் மூலமாக வெளியிடுவாங்க அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக வெளியிடுவதருவாங்களா, இல்லை உங்கள் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ்ஸு மெயிலு லெட்டர் மூலமாக வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இது எதுவுமே வெளியிட மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே ரேஷன் கடையுடைய முடிவுகள் உங்களுக்கு வெளியிடப்படும். கவலைப்பட வேண்டாம். ஸோ ரேஷன் கடையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அதிக அளவில் இந்த ஆண்டு எடுத்துகிட்டு வராங்க. புதிய அறிவிப்புகள், ரேஷன் கடையுடைய அறிவிப்புகள் அனைத்துமே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக தமிழக மக்கள் அனைவருக்குமே இந்த ரேஷன் கடையுடைய முடிவுக்கான டைம் வந்தாச்சு. எப்போ வேணாலும் வெளியிடப்படலாம். அதனால் வெயிட் பண்ணிட்டே இருங்க. ரேஷன் கடையுடைய முடிவுகள் அதி விரைவில் வருங்க. ஸோ ரிசல்ட்டை பற்றி தான் நாம் இந்த பார்க்க போகிறோம். ரேஷன் ஷாப்பில் ரிசல்ட் எப்போ வரும், சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் 2 பணியிடங்களுக்கான இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த சேல்ஸ்மேன் பேக்கருடைய ரிசல்ட்டு எப்போ வரும், அந்த மாதிரியான அப்டேட் தான் டிஆர்பியோடைய வெப்சைட்டில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாவட்ட வைஸாக இந்த ரிசல்ட்டை வெளியிடுறாங்க என்பதில் எந்தவித டவுட்டுமே இல்லை. ஸோ இப்போ உங்களுடைய மாவட்ட அளவிலான வெப்சைட் நீங்கள் டிஆர்பியோடைய ரிசல்ட்டை செக் பண்ணலாம். ரேஷன் ஆப் ரிசல்ட் செக் பண்ணுற ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அப்படின்ட்டு சொல்லி ஒவ்வொரு மாதங்களாக தள்ளி வச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதியும் நாம் நெருங்கிட்டோம். ஸோ ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ளையாவது ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி அப்டேட் நிலையில் தான் இன்னும் வந்திருக்கு. இன்னும் கூடுதலான சில தகவலும் வந்திருக்கு. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதன் அடிப்படையில் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வார இறுதிக்குள்ளே ரிசல்ட் வரும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று மற்றும் இன்று தினங்கள் விடுமுறையாக நிறைய இடங்கள் எல்லாமே விடுமுறையாக போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வரும் திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது ரிசல்ட் எப்போ விடுவாங்க அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எதிர்பார்க்கும் இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தவரை விடுமுறை நாட்களில் வெளியிடுவாங்களா, இல்லை ஒர்க்கிங் டேஸில் வெளியிடுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ விடுமுறை நாட்களை பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் விடுமுறை நாட்களில் டிஆர்பியோட இணையதளத்தில் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ வேலை நாட்களில் கண்டிப்பாக டிஆர்பியோட இணையதளத்தில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி காலங்களில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் எப்படி வேணாலும் வெளியிட்டுருவாங்க. கால் எஸ்எம்எஸ் லெட்டர் மூலமாக வெளியிடுவாங்க. ஆனால் இந்த டைம் எல்லாமே கணினி மயமாக்கப்பட்டதை பொறுத்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக இருக்கிற
இணையதளத்தின் மூலமாக மட்டுமே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ டிஆர்பி என்ன பதில்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி அதிகாரிகிட்ட கேட்கும்போது தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஸோ ப்ராசஸ் எல்லாமே முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ விரைவில் ரிசல்ட் வரும் அப்படின்ற தகவலை கேட்க முடிஞ்சது. அதே மாதிரியாக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு 2 முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு இந்த வாரத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். இந்த ஏப்ரல் 20க்குள்ளார 25லேருந்து ரிசல்ட் வந்துடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இன்னும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாமல் இருக்கும். அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ரிசல்ட்டை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும். ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ளார போஸ்டிங்கே போடணும் அப்படின்ட்டு ஒரு தரப்பு மக்களும் சொல்லிடுறாங்க. அதாவது ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக போஸ்டிங் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக இந்த வாரம் வருவதற்கு உண்டான அப்டேட்டையும் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சட்டசபை கூட்டத்தொடரில் இது சம்மந்தப்பட்ட விவாதத்தின் போது இதே விஷயத்தை தான் சொல்லிட்டும் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மூணாவது விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரேஷன் கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் ஊழியர்கள், அவர்கள் கீழே வேலை செய்து கொண்டிருக்கும் கூட்டுறவுத்துறையில் கருப்பு சட்டை அணிந்து போராட்டங்களை ஒரு பக்கம் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை தயாரிக்கும் பணிகள் அதிக அளவில் தமிழகத்தில் ரேஷன் கடையில் நடந்துட்டு வருதுங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்ரேஷன் செஞ்சிட்ருக்காங்க. ரிசல்ட் வந்து முதற்கட்டமாக பணிகள் எல்லாமே முடிவடைந்து விட்ட நிலையில் 2ஆம் பட்ட பணிகளை தொடர்ந்துட்டுருக்காங்க. 2ஆம் பட்ட பணிகளில் யாருக்கெல்லாம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம், இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற தகவலும் தற்சமயம் போயிட்டுருக்கு. ரேஷன் கடையை மட்டும் தனித்துறையாக அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு தனித்துறையை கொடுங்க. அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் அடிப்படையில் இப்போ 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி பாக்கெட் அடிப்படையில் கொடுங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கங்கே வெளியில் போகிறது எல்லாமே குறையும். பெரிய பேக்கில் 50 கிலோ அரிசி, 25 கிலோ அரிசி, 30 கிலோ அரிசி அப்படின்ட்டு தனித்தனியாக பேக் பண்ணி கொடுங்க அப்படின்றதையும் அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயத்தை கடும் பணிச்சுமை ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 ரேஷன் கடையில் பார்த்துக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ தமிழக பொதுமக்களும் ரேஷன் கடையோட இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஆச்சு, எங்களுக்கு ரிசல்ட்டை உடனடியாக பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த கோரிக்கையும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரு தரப்பினருடையுமே அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கிறது ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை உடனடியாக வெளியிடுறதுக்கு தாங்க. ஸோ ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ரிசல்ட் வெளியிட்ட பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வெளியிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏப்ரல் 30க்கு முன்னாடி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டில் பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு பணிகள் போட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு நிறைய பேர் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற தாலுகா ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணி இந்த வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட நீங்கள் கேட்கலாம். கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் கரெக்டாக சொல்லுவாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ரிசல்ட்டை நாங்கள் முடிக்கிறதுக்கு உண்டான எச்சில் இருக்கும். முடித்த உடனே உங்களுக்கு ரிசல்ட்டை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இதை தாங்க அவர்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. நாங்களும் தினசரி கேட்டுகிட்டே இருக்கோம். தினசரி வந்து அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே தாங்க இருக்கேன். ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு வெறும் 3500 பேர் தான் வேகன்சிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 8000 வேகன்சிஸை கூடுதல் ஆக்குவதற்கும் இந்த ஆண்டு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ புதிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியிட போகிறாங்க. புதிய நோட்டிஃபிகேஷனும் விரைவில் வெளியிட போகிறாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30க்குள்ளார நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களை இந்த மாதிரி ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இதனுக்கு பூரன்